உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் இருந்தாலும் தானாக முன் வந்து பல வழக்குகள் எடுக்கிறாங்க. இப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை நடந்த அன்றைக்கே உச்ச நீதிமன்றம் தானாக முன் வந்து சிபிஐ வச்சுருக்கணும். நான் ஓப்பன் டாக் பண்ணுறேன். சிபிஐ வைக்க போனால் சென்னை கமிஷனர் அருணே இது உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு டிஎம்கே மேலே டிஎம்கே ஃபைல் ஓப்பன் ஆகுது. டிஎம்கே ஃபைல் ஓப்பன் ஆனோடனே இந்த கொலை வழக்கெல்லாம் தீவிரமாக விசாரணை பண்ணுறப்போ இவங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிளியர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக டிஎம்கே பொறுத்த வரைக்கும் சட்டத்தை என்றைக்குமே மதிச்சதில்லை. நீங்கள் கோர்ட்டு ஆர்டர் கூட போடுங்க, அது என் கூந்தலுக்கு சம. திராவிட ஆட்சியில் திராவிட கட்சியில் இருக்கக்கூடியவங்க இன்வால்மெண்ட்டு, அதனால் சிபிஐ கண்டா போயிடுவாங்க. சிபிஐனாலே திமுகவுக்கு கை காலெலாம் உதிர ஆரம்பிச்சிடும், குடிகாரம் மாதிரி. இதில் வந்து 237 சாட்சியை ஏற்றிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி சாட்சியை ஏற்றுறாங்க பார்த்தீங்கன்னா, கேஸ் வலிக்கும். இந்த 237 சாட்சியை விசாரிக்கணுன்னா நம்மள மாதிரி இல்லை, கோர்ட்டில் மாதத்தில் 2 வயதாக தான் வரும். எத்தனை வருஷம் போகும் பாருங்கள். அதாவது காலத்தை வந்து தாமதப்படுத்துகிறாங்க. ஒரு 3-4 அக்யூஸ்டுங்களுக்கு தான் பொருளாதாரம் பலம் இருக்குது. அவங்க அசைன்மெண்ட் ஒர்க்கை எடுத்து கீழே அமல்படுத்துவாங்க. அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறது இன்னொரு ரவுடி பையன் தான் இருப்பாங்க. அவங்க நேரடியாக வரமாட்டாங்க. அந்த ரவுடி பையனுக்கு கட்சிக்காரன் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இந்த அசைன்மெண்ட் யார் கொடுத்தாங்கன்றது சிபிஐக்கு தெரிஞ்சிடும். சிபிஐ யாருக்கும் போயிட மாட்டாங்க. இப்போ டிவிகே அரசு வந்து இந்த விஷயத்தை வந்து அந்த சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருந்து டிஎம்கே அரசு போட்ட வழக்கை வந்து திரும்ப பெற்றிருக்காங்க. கூடவே வந்து இந்த தனசேகர் கைது, இந்த ரெண்டையும் வந்து முக்கியமாக பார்க்கலாம். டிவிகே அரசு இந்த விஷயத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறதால தான் வாபஸ் வாங்குறாங்க. இப்போ தனசேகர் இன்றைக்கி அவரு கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சாதாரண ஒரு அக்யூஸ்டை பிடிச்சா கை கால் வடிக்கிறீங்க. அவர் தேவர், அவர் மேலே தொட்டு பாருங்களேன். தென் மாவட்டங்களில் என்ன கலவரம் ஆகுன்றதை பாருங்கள். எப்போ வந்து ட்ரை பண்ண போகிறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் சமூக செயற்பாட்டாளர் அண்ணன் சசிகுமார் நம்மோட நேராக. நான் வணக்கம். வணக்கம். கடைசி இன்டர்வியூவில் தான் நம்ம பேசியிருந்தோம். தனசேகர் கைது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஒரு முக்கிய திருப்பமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். அதுக்கு ஏற்ற போது இன்னைக்கு ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக தொடர்ந்த வழக்கை வந்து டிவிகே அரசு வந்து இன்னைக்கு திரும்ப பெற்றிருக்கு. ரெண்டுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, ஆனால் ஒரு கொலை வழக்கில் 2 மாதிரியான நிலைப்பாடை எடுக்குது. என்ன காரணம்? அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணிக்கணும். என்னென்னா, உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் இருந்தாலும் தானாக முன் வந்து பல வழக்குகள் எடுக்கிறாங்க. இப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை நடந்த அன்றைக்கே உச்ச நீதிமன்றம் தானாக முன் வந்து சிபிஐ வச்சுருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே போகிறோம், இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்ட்டு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு இந்த மாநிலத்தில் நடக்குது. பிஎஸ்பின்றது அகில இந்திய கட்சி, இந்தியா ஃபுல்லாக இருக்காது. ஒரு மாநில கட்சின்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் விசாரிக்கலாம். இப்போ திமுக விசாரிக்கலாம். இது அகில இந்திய கட்சின்றப்போ இதுக்கு வந்து நேர்மையான விசாரணை தேவைன்றது மக்களிடையே பரவலாக இருக்குது. அவர் கொலை பண்ண அன்னைக்கு பிஹைண்ட் டாக்ஸில் ஃபஸ்ட்டு நான் தான் போய் குரல் கொடுக்குறேன். பிஹைண்ட் வுட்ஸில் என்னென்னா, பிஹைண்ட் வுட்ஸில் நம்ம சொல்கிறோம் இந்த கொலைக்கு வந்து சிபிஐ வைக்கணும். இது வந்து மாநில அரசால் ஏன்னா பண்ண முடியாது. ஏன்னா 2 பஸ் ஸ்டாப் கூட கிடையாது. முதல்வர் தொகுதிக்கு பக்கத்தில் இருக்குது. 2வது, நேர்மையாக இந்த விசாரணை நடைபெறாதுன்னு நம்ம அன்றைக்கே சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா, ஒருத்தர் சமூக நீதின்னு பேசக்கூடிய தலைவர் படுகொலை பண்ணுறாங்கன்னா இங்கே சாதியை வைத்து பிழப்பு நடத்துகிற கட்சி தான். இப்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் கூட தற்கொலை கூட்டம்னு எல்லாரும் பண்ணுறாங்க. அந்த தளபதின்ற பேருக்கும் விசில் சின்னத்துக்கும் மக்களிடையே எவ்வளோ செல்வாக்கு இருந்ததுன்றது எதிர்த்தரப்பினர், அதாவது திமுக காரங்க வந்து யோசிக்கலை. சினிமா கூத்தாடி அதனால் இது தற்கொலை கூட்டம் 70 ஆண்டு திராவிட அரசியலை ஒரு கூட்டம் வின் பண்ணிக்குதுன்னா அது தற்கொலை கூட்டம் கிடையாது. இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்தை மாற்ற வந்த கூட்டம்னு மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க. 2 வருஷம்தாங்க கட்சி ஆரம்பித்து ஒருத்தர் ஆட்சி பிடிக்கிறாங்க. 1920 கம்யூனிஸ்ட்டு இந்தியாவில் கட்சி உருவாக்குறாங்க. 26 இன்றைக்கி 2026 குறைஞ்சது ஒரு 106 வருஷம் கட்சி ஆரம்பித்து ஆட்சி பிடிக்க முடியல. அப்போ எங்கள் சித்தாந்தம்
இப்போ மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க தளபதிக்கு, அதனால் மக்கள் முட்டாரு கூத்தாடி கூட்டம். இப்போ பொதுவாக வந்து தோத்துட்டா யாரை திட்டுவாங்க? ஒன்று கேண்டிடேட்ஸை திட்டுவாங்க, இல்லை அந்த கட்சி தலைவர்களை திட்டாங்க. இப்போ இன்றைக்கி திராவிட மாடலுடைய மனநிலை என்ன ஆச்சு தெரியுங்களா? மக்களை திட்ட ஆரம்பிச்சிட்டான். மக்களுக்கெல்லாம் யாருக்கும் அறிவு இல்லை, திமுக தலைவருக்கு ஓட்டு போடலன்ற மாதிரி திட்டம். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய மன உளைச்சல்ன்றது இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது சிபிஐ வைக்க போனால், நான் ஓப்பன் டாக் பண்ணுறேன், சிபிஐ வைக்க போனால் சென்னை கமிஷனர் அருணே இது உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டு சட்டம் என்னதுமா சொல்லிக்குது, குற்றம் செய்தவர்களை விட அந்த குற்றத்துக்கு துணை போனவங்க தான் ஜாஸ்தி. அன்றைக்கி மர்டர் அன்னைக்கு ஒரு 3 பைக்கு ஒரு காரு நினைக்கிறேன், அவங்க போயிட்டு அண்ணா நகர் டிசி கிட்ட சரண்டர் ஆகியிருக்காங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் போலீஸ் தேடலை. ஆக்சுவலாக ஒரு கொலை பண்ணால எப்படி சொல்கிறது, அந்த கொலை நடந்தவொடனே அந்த அக்யூஸ்டுங்க என்ன பண்ணுவானுங்க, எப்படியும் ஜெயிலுக்கு போனால் நல்ல சோறு கிடைக்காது, எவ்வளோ குடிக்க முடியுமோ எவ்வளோ சோறு தின்ன முடியுமோ, லோக்கலாக சொல்கிறேன், சாப்பிட்டு ஒரு 2-3 நாள் தெம்பாக நல்லா குடிச்சிட்டு போதை தலைக்கு ஏறி அந்த தலைவலியோடு தான் ரிமாண்ட் ஆவானுங்க. உடனே பண்ணுறாங்கன்னா அப்போ ஒரு செட்டிங்ன்றது தெளிவாகுது, நம்மளுக்கே தெரியுது. அப்போ சிபிஐலாம் இதெல்லாம் விடுவாங்களா? ரெண்டாவது, அவசரமாக போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவங்கள என்கவுண்டர் பண்ணுறாங்க. போலீஸு சாதாரண ஸ்டேஷன்லேருந்தே வந்தாலே நம்ம வந்து போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. போலீஸ் டார்ச்சர்ன்றது பயங்கரமான டார்ச்சர், அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. எவ்வளோ வர்க்கராக திட்ட முடியுமோ திட்டுவாங்க. டியூட்டிக்கு வரவன் போகிறவன்லாம் அடிப்பான். அன்றைக்கி ஆம்ஸ்டாங் கொலை அன்றைக்கி ஒரு 6 பேர் 7 பேர் இருந்தாங்க சரண்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூகத்தில் சமூக ஆர்வலர் மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட யூடியூபர்கள்லாம் பேசி தான் 27 பேர் இன்றைக்கி அரெஸ்ட்டு. எந்த கட்சிக்காரனும் பேசலை. அதாவது மேடை இருந்தோடனே நாங்கள் சென்னை, நாங்கள் இப்படி, நாங்கள் அப்படி, அதை வந்து பேசிட்டு நாங்கள் நீலன்ட்டு போனாங்களே தவிர, அக்யூஸ்டுங்களை எதிர்த்து மோஸ்ட் நொட்டோரியஸ் சொல்லுவாங்க கொடூர கொலைகாரன்கள். இந்த 27 பேரில் 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு நொட்டோரியஸ். மீதி இருக்கிறதெல்லாம் ஓப்பன் டாக்கில் சொன்னால் வேஸ்ட்டு பீஸுங்க, டம்மி. எனக்கு இவன் தெரியும் அவன் தெரியுன்ட்டு கிராக்கி விட்டுன்னு சோத்துன்றானுங்க. எவனும் ரவுடி கிடையாது. திராவிட ஆட்சியில் திராவிட கட்சியில் இருக்கக்கூடியவங்க இன்வால்மெண்ட்டு. அதனால் சிபிஐ கண்டா பயப்படுவாங்க. சிபிஐனாலே திமுகவுக்கு கை காலெலாம் உதிர ஆரம்பிச்சிடும், குடிகாரம் மாதிரி. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முழுக்க டிஎம்கேக்கு இன்வால்மெண்ட் இருக்குது. இப்போ சிபிஐ விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா காவல்துறையும் மாற்றன்றத ஒரு அப்ரோச்சில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் பார்த்தே பாருங்களேன், இதில் வந்து 237 சாட்சியை ஏற்றிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி சாட்சியை ஏற்றுறாங்க பார்த்தீங்கன்னா, கேஸு வலிக்கும். இந்த 237 சாட்சியை விசாரிங்கன்னா நம்மளை மாதிரி இல்லை, கோர்ட்டில் மாதத்தில் 2 வாய்தா தான் வரும். எத்தனை வருஷம் போகும் பாருங்கள். அதாவது காலத்தை வந்து தாமதப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சா, 237க்கு ஒரே நாளில் சம்மன் போட்டு எல்லாரையும் வர சொல்ல மாட்டாங்க. குறிப்பிட்டு ஒரு 5 பேர் 10 பேர் அந்த மாதிரி வர சொல்லுவாங்க. அப்போ காலம் போயிட்டே இருக்கும். திட்டம் போட்டு இந்த கொலை வழக்க காலம் தாண்டோம்னா மக்கள் மனதிலேருந்து மறைஞ்சிடும். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ தடை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தான் நமக்கு. இந்த சிபிஐ வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போது உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க ஆட்கள், கூட்டணி கட்சி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, இதில் பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டது. அப்போ என்னென்னா, இந்த கூட்டணி வந்து இருக்கிற தைரியத்தில் நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு பண்ணிட்டாங்க. இப்போது அடுத்து இந்த தற்கொலை கூட்டம் சொன்னாங்க பாருங்கள், இது தலையெழுத்தை மாற்ற வந்த கூட்டமாக இவங்க ஒரு பிளானு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் எடுத்த முடிவு, அவர் சிஎம் எடுத்த முடிவு பார்த்திங்கன்னா அந்த கூட்டணியை இந்த பக்கம் வலிச்சிக்கினார். எதுக்கு வலிச்சாருன்னா, சட்டம் ஒழுங்கு சில விஷயம் பண்ணுறப்போ கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். 32 வருஷம் கூட இந்த காங்கிரஸை வெளியே எடுத்துன்னு வந்துட்டாங்க, கம்யூனிஸ்ட்டை வெளியே எடுத்துன்னு வந்துட்டாங்க, வைகோவை எடுத்துன்னு வந்துட்டாங்க. இதெல்லாம் கொள்கையான பாரம்பரிய கட்சி. இன்றைக்கி கொள்கையே கிடையாது, ஒரு போஸ்டிங் கொடுத்தா போதுன்ட்டோன்னாங்க. ஆனால் போஸ்டிங் கொடுக்கணுன்றதுக்கோசம் கூப்பிடல. நாளைக்கு டிஎம்கே மேலே டிஎம்கே ஃபைல் ஓப்பன் ஆகுது. டிஎம்கே ஃபைல் ஓப்பன் ஆனோடனே இந்த கொலை வழக்கெல்லாம் தீவிரமாக விசாரணை பண்ணுறப்போ இவங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிளியர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை என்றைக்குமே மதித்ததில்லை. நீங்கள் கோர்ட்டு ஆர்டர் கூட போடுங்க, அது என் கூந்தலுக்கு சமன்ட்டு திமுக ஆட்சியில் இருக்கிறப்போ உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட்டதை நிறைவேற்றவே மாட்டாங்க. அந்த தைரியத்தில் தான் இருக்கிறாங்க.
இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் குடும்பமே வந்து சிபிஐ விசாரணை தான் கேட்டுட்டு இருக்காங்க. முறையான விசாரணைகள் நடக்கல. முறை நீங்கள் இப்போ சொன்னீங்க 200 சம்திங் சாட்சிகள் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முறையாக யார்ட்டையும் விசாரணை நடத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ இதில் அவங்க வந்து உண்மையான குற்றவாளியை பிடிக்கணுன்னு போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ அந்த பிஎஸ்பி கட்சியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய அட்வொகேட்ஸ் தான் இருக்காங்க, வழக்கறிஞர்கள். அப்போ என்னென்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா ஆற்காடு சுரேஷுடைய கொலைக்கு ரிவெஞ்சாக தான் காமிக்கிறாங்க. பட் அதை மீறி ஆற்காடு சுரேஷ் வந்து ஒரு 6 கொலை இருக்குது அவர் மேலே, இல்லை சொல்ல. அவர் பிறந்த நாளைக்கு தான் ஆம்ஸ்ட்ராங்கை வந்து gift பண்ணுறாங்க. தம்பி வந்து அண்ணன் கொலையாக பண்ணிட்டாங்க, அவங்களாம் டேட் பார்த்து வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. ரிவெஞ்சுன்னா என்ன நீ பண்ணதுக்கு பண்ணணும், ஒன்று நான் செத்த நாளில் சாகணும், இல்லை நான் பிறந்த நாளில் சாகணுன்ட்டு தான் ஆற்காடு சுரேஷுடைய பிறந்த நாள் அன்று 1 வருஷம் டார்கெட் பண்ணி தான் ஆம்ஸ்ட்ராங் அடிக்கிறாங்க. அப்போ 1 வருஷம் ஒரு தலைவரை நோட்டம் போடுறாங்கன்னா உளவுத்துறை கண்காணிக்கலையா? எங்கே இருக்க அக்யூஸ்டம் வந்து பெரம்பூரில் ஒரு முக்கியமான தலைவர் வீட்டாண்ட அங்கங்கே நிற்கிறாங்க, ஒரு அன்னோன் பர்சன் ஏரியாவுக்குள்ளே வராங்கன்னா செம்பியம் காவல் நிலையம் இன்ஸ்பெக்டர்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த டிசிலாம் என்ன பண்ணியிருந்தாங்க, ஏசிலாம் என்ன பண்ணாங்க? உளவுத்துறை இப்போ தோற்று விட்டதா? ஒரு தலைவரை அடிக்கணுன்ட்டு 1 வருஷமாக நோட்டம் போட்டு அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, ஆற்காடு சுரேஷ் இறந்தவனே இது கொலைக்கான காரணத்தில் இவரை இருப்பார்ன்ற விசாரணைலாம் போய் கடைசியில் இல்லைன்ட்டு தான் வந்திருக்கு. உடனே இவர் இருப்பார், இந்த கூலிப்படைங்களால் இவருக்கு ஆபத்து வரன்னு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கலாம். ஆனாலும் அதை கொடுக்கல. போலீஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ஷன் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. இவன் சாவப்புறன்னு தெரிஞ்சாலும் சாவட்டும், நம்ம வந்து ஸ்கெட்சு போட்டுக்கலாம், ஆனால் நம்ம கொடுக்கக்கூடாது. ஆனால் ஒரு சிஎம் வந்தாலோ இல்லை ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு அவங்க வரத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்டேஷனே ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இன்றைக்கும் சொல்கிறேன், ஒன்று அரசியல்வாதிக்கு வேலை செய்கிறாங்க, இல்லை காவல் உயர் அதிகாரிகளுக்கு வேலை செய்கிறாங்க. மக்களுக்குன்னு வேலை செய்ய எங்கள் காவல்துறையே கிடையாது. இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் பிரதர், சிபிஐ கையில் போயிடுச்சுன்னா இப்போ ஏற்கனவே 25% சாட்சி அழிச்சிட்டாங்க, 2-3 பேரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அதை விஷயம் யாருக்காக பண்ணாங்கன்றது தெரியாது. இது சம்மந்தம் இல்லாமல் காக்கத்தோ பாலாஜி வேறு என்கவுண்டர் பண்ணாங்க. அவங்க வீட்டில் வந்து சிபிஐ வைக்கணும்னு சொல்லலை, ஏன்னா அவங்க வீட்டையும் மிரட்டிட்டாங்க. இப்போ காக்காத்தோ பாலாஜி மர்டர் ஆனதும் இந்த கொலைக்காக யாரை சந்தோஷப்படுத்தணுன்ட்டு அடிச்சிருக்காங்க. அப்போ சம்பவ செந்திலுக்கு தான் பாலாஜி அவர் செத்தா தான் சம்பவ செந்திலுக்கு சந்தோஷம். அப்போ சம்பவ செந்தில் இந்த வழக்கில் முக்கியமாக இருக்கிறாரு, அவருக்கு பண்ணி கொடுக்கணுன்ட்டு காவல்துறை அதிகாரிகள் புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒட்டுமொத்த அக்யூஸ்டையும் ஆர்கனைஸ் பண்ணி தான் இந்த கொலை நடந்திருக்கு. இப்போ ஆற்காடு சுரேஷ் புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்ட் தான். இப்போ நீங்கள் லைனாக எடுத்திங்கன்னா எல்லாமே புளியாந்தோப்பு, மத்திய சென்னை, வட சென்னை, சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியம். அதில் வந்து முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அக்யூஸ்ட் தான். இப்போ இவர் நாகேந்திரனும் இறந்து போனார், அவர் இயற்கையாக ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கதை போகுது. அஸ்வத்தாமனும் புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்ட் தான். அப்போ என்னென்னா இந்த கொலைகளை A1 A2 இந்த கொலைக்கான காரணமும் புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்ட் தான், ஆற்காடு சுரேஷ் இறந்தது. அப்போது இதில் வந்து நிறைய அக்யூஸ்டுங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் அக்யூஸ்டுங்களுக்கு பொருளாதாரம் கிடையாது. அதை தான் சொல்கிறேன், ஒரு 3-4 அக்யூஸ்டுங்களுக்கு தான் பொருளாதாரம் பலம் இருக்குது. அவங்க அசைன்மெண்ட் ஒர்க்கை எடுத்து கீழே அமல்படுத்துவாங்க. அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறது இன்னொரு ரவுடி பையன் தான் இருப்பான், அவங்க நேரடியாக வரமாட்டாங்க. அந்த ரவுடி பையனுக்கு கட்சிக்காரன் இருந்திருப்பாங்க. இப்போ ஓட்டேரி கதாநாயகன் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் காங்கிரஸில் முக்கிய தலைவர், பழைய சென்ட்ரல் கவர்மெண்ட் பியூனு, அவர் இன்றைக்கி கோடிக்கணக்கான சொத்து. அந்த மாதிரி இந்த அசைன்மெண்ட் யார் கொடுத்தாங்கன்றது சிபிஐக்கு தெரிஞ்சிடும். சிபிஐ யாருக்கும் போயிட மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரவங்க கண்டிப்பாக அவங்க இந்த குற்றத்தில் இவங்களுக்கு இருக்குன்னு சொன்னாலே அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த நேரத்தில் சட்டம் ஒழுங்கு வரப்போ இந்த கூட்டணி கட்சி எதனா பண்ணிடுன்ட்டு தான் இவங்க உஷாராக எல்லாரையும் வலிச்சிக்கினாங்க. இப்போ திமுக நினச்சா தமிழ்நாட்டில் பழைய மாதிரிலாம் ரத்தாரெல்லாம் ஓடாது. இன்றைக்கி ஒரு பவர் இல்லைனாலே வெளியே வர மாட்டாங்க திமுககாரங்க. அப்போ இவங்க என்ன தான் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் வேஸ்ட்டு. அப்போ நீ அரெஸ்ட் ஆவாங்க. இப்போ நல்ல பொசிஷனில் போய்ட்டுருக்கு. இப்போ சிபிஐ வந்து இது வந்துடுச்சுன்னா சூப்பராகிடும், இந்த கேஸுக்கு தீர்வு முடிஞ்சிடும் சீக்கிரம். சிபிஐ எடுத்து 1 வருஷத்தில் இந்த கேஸ் முடிச்சிடுவாங்க. 1 வருஷமே ஜாஸ்தி தான், ஏன்னா பட்டுன்னு எடுத்துருவாங்க. சிபிஐ வந்து உண்மையான குற்றவாளியை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த அரசியல் பின்புலம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ திமுகவாக இருந்தாலும் சரி, நீங்கள் காங்கிரஸை குறிப்பிட்டு சொல்கிறீங்க, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து இந்த கொலையில் வந்து அந்த சிபிஐ விசாரணைக்கு எதிராக நிற்கிறதா இருந்தாலும் சரி, அந்த கொலைகாரர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி, இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து இவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பிரச்சனையாக இருந்திருக்கணும், அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட. அதுதான் நான் சொல்கிறேன். கொளத்தூரில் ஒரு விளம்பரம் ஆல்ரெடி நிறைய சேனலில் சொல்லியிருக்கேன், உங்களுதே சொல்லியிருக்கேன். கொளத்தூரில் ஒரு விளம்பரம் நீங்கள் உள்ளே போனீங்கனாலே ஆம்ஸ்ட்ராங் அவருடைய விளம்பரம் தான் இருக்கும்.
செவரு விளம்பரம்ன்றது சாதாரணமாக நினச்சிடலாம். நீங்கள் போய் எழுதிட முடியாது எந்த கட்சியும். ஒரு செவரு விளம்பரம் நீங்கள் பிடிக்கணுன்னா ஒரு ரவுடி பையன் தேவை. என் ஊர் என் செவரு, நான் இந்த கட்சியில் இருக்கிறேன் எழுதுவேன்னுவேன். அந்த ரவுடி பையன் யார்கிட்டனா சண்டை போட்டால் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரப்போ வக்கீல் வரணும். ஒரு கட்சிக்கே 2 தான். ஒரு கட்சி வளரணுன்னா அங்கே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரப்போ ஒரு ரவுடி பையன் தேவை. இந்த அஞ்சலில் கூட ஏன் பிஜேபியில் போய் சேரணும்? லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், என் ஊர் என் செவரு. அப்போ அங்கே பிரச்சனைன்னு வந்தால் நிற்கக்கூடியது யார்? வழக்கறிஞர். இவங்க 2 பேர் தான். அதுக்கப்புறம் தான் கட்சிக்காரன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்கிராப்பு. ஸ்ரீபெரும்புத்தூர்னாலே தங்கம் தான். நம்ம டி நகர் தான் கோல்டு ஹவுஸ்ன்றோம். ஆனால் ஸ்ரீபெரும்புத்தூரில் நிறைய கம்பெனிங்க இருக்குது. இந்த ஸ்கிராப் டீலிங்கில் ஒரு விரோதம் என்பது அவருக்கு வந்திருக்குன்றது ஒன்று. இன்னொன்று அரசோட, ஆமாம், இன்னொன்று அந்த ஆருத்ரா கோல்டு நம்ம சொன்னது தான். இந்த மாதிரி ஒரு 10 பிரச்சனை கலந்து ஒரு கட்டத்தில் அடித்தே ஆகணுன்ற முடிவில் தான் அடிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சிபிஐ வந்து எடுப்பாங்கள்ல. இப்போ நீங்கள் பேசுறது நான் பேசுறதை கூட விசாரிப்பாங்கள்ல. நம்மக்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது. இந்த இடத்துல இந்த ஆருத்ரா கோல்டில் இவ்வளோ பேருக்கு வந்து இந்த பிஎஸ்பி கட்சியில் வந்து நின்னாங்க, வாங்கி கொடுத்தாங்க. அப்போது அந்த ஆருத்ரா கோல்டு ஓனருக்கு சப்போர்ட்டாக யார் நின்னதுன்னா ஆற்காடு சுரேஷ் தான். அவர் நின்று இருக்காரு. அப்போ என்னன்னா, நான் வந்து ஒருத்தங்க பக்கம் நிற்கிறேன், நீ ஒருத்தன் பக்கம் நிற்கிறேன்னா என்னோட நீ பெரியாளா மோட்டிவேஷன் வரும். அதில் தான் ஜெயபான் அண்ணா உள்ளே வந்து பேசுகிறாரு. அவங்களுக்குள்ளே மோட்டிவ் ஆகுது, அடிச்சிடுறாங்க. அப்போ உன் கூட இருக்கணும்னா நீ அடிக்கிற அளவுக்கு நீ தூண்டி விட்டலன்னுட்டு நாங்கள் உங்களை அடிக்கிறேன்ட்டு தான் அடித்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரி காரணங்கள் நிறைய இருக்குது. இப்போ டிவிகே அரசு வந்து இந்த விஷயத்தை வந்து அந்த சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருந்து டிஎம்கே அரசு போட்ட வழக்கை வந்து திரும்ப பெற்றிருக்காங்க. கூடவே வந்து இது தனசேகர் கைது, இந்த 2ஐயும் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கலாம். இந்த டிவிகே அரசு இந்த விஷயத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறதால தான் வாபஸ் வாங்குறாங்க. தமிழக அரசு முந்தியிருந்த அரசு போனதால தான் இவங்க வாபஸ் வாங்கிட்டவொடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சிபிஐ உள்ளே வந்துச்சுன்னா யார் யார் சம்மந்தப்பட்ட, அதெல்லாம் சொல்கிறேனே, இந்த வழக்கை வேறு மாதிரி ஒரு 5000 குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. 5000 பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண இங்கே என்ன இருக்குது? சரி, இப்போ சம்மந்தம் இல்லாதவங்களெல்லாம் எட்டுன்னு வந்து நீங்கள் 27 பேரை உள்ளே எட்டுன்னு வந்துடுங்க. கொலை செஞ்ச அன்னைக்கு ஸ்பாட்டில் எத்தனை பேர் கேமராவில் இருந்தாங்க வச்சுக்கோங்க. ஒரு 12 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. 12 பேர் தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க, 12 பேர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 பேரை நீங்கள் சேர்க்குறீங்கன்னா இந்த 15 பேர் மூலியாக செலப்பட்டு இருந்தாலும் மற்றும் பல என்ன காவல்துறையில் ஏதுவாங்க. அதில் யார் பேர் வேணாலும் எழுதலாம். உங்கள் பேர் எழுதலாம், என் பேர் எழுதலாம், யார் பேர் வேணாலும் எழுதலாம். அந்த மற்றும் பலையில் லைனாக அப்படியே சேர்த்துன்னு வர்றதுடைய எண்ணம் என்னென்னா, ஒரு கொலை செய்கிறப்போ ஒருத்தன் செஞ்சால் தண்டனை பட்டுருவாங்க. 2 பேருன்னா தண்டனை பிரியும், ஒரு 10 பேர்னா தண்டனை பிரியும், ஒரு 27 பேருன்னா அதில் தண்டனை பிரியறதுக்கான வழியை காவல்துறை ஏற்பாடு பண்ணி தராங்க. 27 பேர் அந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, உண்மையான குற்றவாளியா, இவனுக்கு இந்த பார்ட்டி எங்கே இருக்குது? இப்போது சம்பவ செந்தில் ஃபோன் பண்ணி சம்பவ செந்தில் உள்ளே இணைக்கிறாங்க. என்ன பார்ட்டில் சம்பவ செந்தில் வந்து இதை பண்ணுறாரு, பணம் யாருக்கு கையாடல் பண்ணார்? இப்போ சாதாரணமாக லுக் அவுட் நோட்டீஸு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பிடிக்க முடியாதா? தமிழ்நாடு போலீஸ் நினச்சா யாரும் ஒன்றாலும் பிடிப்பாங்க. சம்பவ செந்தில் பிடிக்கக்கூடாத காரணம் என்ன? இப்போ தனசேகர் இன்றைக்கி அவரு கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சாதாரண ஒரு அக்யூஸ்டை பிடிச்சா கை கால் வடிக்கிறீங்க. அவர் தேவர், அவர் மேலே தொட்டு பாருங்களேன், தென் மாவட்டங்களில் என்ன கலவரம் ஆகுன்றதை பாருங்கள். சாதிய வன்மை இருக்குல்ல. இப்போ அரிநடராக பிடிக்கிறாங்க, கை வச்சுருப்பாருங்க. இவர் ராக்கெட் ராஜாவை பிடிக்கிறீங்க, கை காலை உடைங்களேன் பார்க்கலாம். சாதாரண ஒரு அக்யூஸ்டை பண்ணுறீங்களே அந்த தில்லு. இப்போ சம்பவ செந்தில் ஒரு நாடார் இப்படிங்க என்கவுண்டர் பண்ணி காமிங்களேன். எத்தனை சமூகத்தை சேர்ந்தவங்கள என்கவுண்டர் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு விஷயந்தான், இல்லாத ஒரு அடுத்த வேலை சோறு இல்லாதவங்ககிட்ட தான் காவல்துறை வந்து ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அடித்து கூட கொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தன் கேட்க ஆள் இல்லை, இந்த சமூகத்தில் பெரும் குற்றம் செய்கிறான், ஒரு பெரிய லெவலில் இருக்கிறான் அப்படின்னா அவனை பார்த்து காவல்துறை பயந்து தான் போவாங்க. சரி, ஓகே. இப்போது இந்த வழக்கின் மீது சிபிஐ விசாரணைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் போட்ட தடையை வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. இந்த வழக்கு முடிவில் தான் இது வந்து அரசியல் பகையா இல்லை தனிநபர் பகையாங்கிறது வந்து இது தெரியும். இருந்தால் உங்களை நேரத்தை செலவிட்டு ஒரு நேர்காணல் தந்துவிங்க. எப்போ வந்து ட்ரை பண்ண போகிறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். Meriba Paneer Soda. I trust Meriba.